ஹலோ வணக்கம். நாம சாப்பிடும்போது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எப்பவுமே நம்ம சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் சாப்பாடு மேல தான் இருக்கணும், ரைட்டா? அதை விட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதோ இல்லை செல்போன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதோ கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் அதில் இருந்ததுன்னா, அதுவும் பேசாம சாப்பிட்டோம்னா நமக்கு புறையேறாம இருக்கும், ரைட்டா? நம்ம பேசணும்னா என்ன ஆகும், அந்த சாதம் அதில் கான்சன்ட்ரேஷன் இல்லாம வந்தாலே வாயில போறதுக்கு பதிலாக மூச்சுக்குழல்ல போயிடும். அதுதான் புறையேறதுன்றது. அது சம்டைம்ஸ் உயிருக்கே கூட டேஞ்சர் ஆகும், ரைட்டா? தட் இஸ் ஒன். நம்பர் டூ நம்ம கான்சன்ட்ரேஷன் சாப்பாடுல இருந்ததுன்னா நம்ம கண்ணு, மூக்கு, ரைட்டா, நம்மளுடைய பிரெயின், வாய் எல்லாமே சாப்பாடுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் வி கேன் என்ஜாய் ஈட்டிங். நம்ம சாப்பாடு நம்ம உடலுக்காக நல்லதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசுக்கும் திருப்தி இருக்கணும். நம்ம என்ஜாய் பண்ணணும் சாப்பிடும்போது. வி ஷுட் என்ஜாய் ஈட்டிங், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணு பார்க்கும்போது அது நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அந்த ஃபுட்டு. அதே நேரத்தில் ஸ்மெல்லு நல்ல தாளிக்கிறது, அதெல்லாம் எதுக்காக? அதோட ஸ்மெல்லும் நமக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? நாக்கு நம்மளுடைய டேஸ்ட்டு இது பண்ணும். இதெல்லாம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம பிரெயினும் சாப்பிடும். ஒரு அளவுக்கு சாப்பிட்ட உடனே போதும், வயிறு ரொம்பிடுச்சு, போதும், நிறுத்திக்கோன்னு பிரெயின் சொல்லும். இது எல்லாமே நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது நம்ம டிவி பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா இது பண்ணோம்னாக்கா நமக்கு போதுங்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதனால தான் இப்போ நிறைய ஓவர் ஈட்டிங்னால ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் எல்லாம் வருது, ரைட்டா? அது கூடாது. அண்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் ப்ராப்பராக செக்ரேட் ஆகணும்னா நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டு நமக்கு பசியும் எடுத்து அதை என்ஜாய் பண்ணி நல்ல டைஜஷன் ஆகும்போது உடலையும் ஒட்டும் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்க முடியும், ரைட்டா? இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, செல்போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. சாப்பிடணும்னு உட்காந்துட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடில் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. போதிய அளவு சாப்பிடுங்க, முக்கா வயிறு மட்டும் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் என்ஜாய் ஈட்டிங். அவசர அவசரமா ஏதோ கடமைக்கு சாப்பிட்டுட்டு ஓடாதீங்க. நம்ம உழைக்கிறது எல்லாமே நம்மளுடைய மெயின் சாப்பாடு தான் மெயின். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க் எல்லாம், ரைட்டா? அதனால சாப்பாடுக்காக வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அவர் டைம். ஓகேங்களா?